ஃப்ரெண்ட்ஸ் ஐஆர்டிஏஐ துறையில் தான் வந்து பாருங்கள் அரசு வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிகாரி லெவலில் தான் அந்த போஸ்டிங் உங்களுக்கு வந்திருக்கு. ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான். ஸோ ஆரம்ப சம்பளமே வந்து பாருங்கள் 1,46,000 உங்களுக்கு வந்து இருக்கும். ஒரு லைஃப் செட்டில்டு வேலைவாய்ப்பு தான். ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா 20 செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ் இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவில் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். ஸோ 20 செப்டம்பர் தான் வந்து லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வேகன்சி வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து மொத்தமாக 49 வேகன்சி இருக்குது. அந்த வேகன்சி வந்து பாருங்கள் யூஆருக்கு 21, ஸோ இடபிள்யூஎஸ்க்கு 4, ஸோ ஓபிசிக்கு ஒரு 12, எஸ்சிக்கு வந்து பாருங்கள் 8, எஸ்டிக்கு வந்து ஒரு 4 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்யூனிட்டி வைஸாக வந்து வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வேலைக்கு வந்து பாருங்கள் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் 21, அதிகபட்சம் 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்கன்னா 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதே ஓபிசி கம்யூனிட்டியாக இருந்தால் உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் இருக்குது. பிடபிள்யூடியாக இருந்தால் உங்களுக்கு 10 இயர்ஸ் வரைக்குமே வந்து ஏஜ்லேருந்து பாருங்கள் உங்களுக்கு ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் போஸ்டிங்லேயே வந்து பார்த்தோன்னா நிறைய ஸ்ட்ரீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ஆக்சுரல் கேட்டகரி, ஃபினான்ஸு, லா, ஐடி, ரிசர்ச், அதுக்கப்புறம் ஜென்ரலிஸ்ட் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஜென்ரலிஸ்ட் கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் 24 வேகன்சி வந்து பாருங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. கிராஜுவேட் டிகிரி தான். ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் 60% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ரிசர்ச் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 5 வேகன்சி இருக்குது. இதுக்கு குவாலிஃபிகேஷனா நீங்கள் மாஸ்டர் டிகிரி இல்லைனா வந்து 2 இயர்ஸ் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் ஸோ டிப்ளமோ இன் எக்கனாமிக்ஸோ, எக்கோமெட்ரிக்ஸோ, ஸோ குவான்டி எக்கனாமிக்ஸோ, மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸோ, இன்டெகிரேட்டட் எக்கனாமிக்ஸோ, ஸ்டாட்டிக்ஸோ, மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிக்ஸோ, அப்ளைடு ஸ்டாட்டிக்ஸ், இன்ஃபர்மேட்டிக்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஐடி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங்கில் வந்து பாருங்கள் நீங்கள் எலக்ட்ரிக்கல் இல்லைனா வந்து எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைனா மாஸ்டர் இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எம்சிஏ நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து பாருங்கள் என்ன டிசிப்ளினில் நீங்கள் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் இல்லைனா ஐடி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து லா கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரியில் வந்து லா முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஃபினான்ஸ் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் ஏசிஏ இல்லைனா ஏஇசிடபிள்யூஏ, ஏசிஎம்ஏ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுரல் கேட்டகரிக்கும் நீங்கள் கிராஜுவேட் டிகிரியில் வந்து பாருங்கள் நீங்கள் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு ஐஏஐயில் வந்து பாருங்கள் 7 பேப்பர்ஸ் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான குவாலிஃபிகேஷனு. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து இருக்கும் ஃபேஸ் 1ல். அது வந்து பாருங்கள் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த பேட்டர்ன் படி உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபேஸ் 2ல் வந்து பாருங்கள் உங்களுக்கு டிஸ்கிரிப்ட் டைப்பில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ வந்து இருக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து பண்ணுவாங்க. இதில் உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தோன்னா வேறு லெவலில் சேலரி வந்து வரும். ஸோ 44,500 வந்து பேசிக் பே. இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து இருக்கும். உங்களுக்கு வந்து பாருங்கள் கைக்கு வந்து 1,46,000 வந்து உங்களுக்கு வந்து பர் மந்த்துக்கு வந்து சேலரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு 1,46,000 சேலரி வந்து வரும். இந்த அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து வேறு லெவலில் சேலரியே வந்து இருக்க போகுது. எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு எல்லா ரீஜன் வைஸாக கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் சென்னை வந்து இருக்குது. நீங்கள் சென்னையிலே போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஃபேஸ் 2லாம் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஹைதராபாத் இந்த மாதிரி வந்து லொக்கேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே போய் தான் நீங்கள் ஃபேஸ் 2 எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூடிக்கு 100 ரூபா வந்து ஃபீஸு. அதர் கேட்டகரி மீதி இருக்கிற கேட்டகரி எல்லாத்துக்கும் 750 ரூபா நீங்கள் ஃபீஸாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸ் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே வந்து நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுங்கிற ஸ்டெப்ஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து இருக்குது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபீஸ் பேமெண்ட் வந்து பே பண்ணணும். டாக்குமெண்ட்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இங்கே வந்து பாருங்கள் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன், இந்த அப்ளை லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.